ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் முடிய போது நாளையிலேருந்து இன்வர்ஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதனால் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படின்னா தான் எனக்கு ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடவும் முடியும். சரிதான். நான் என்னுடைய டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறது, நிறைய வீடியோஸ் போடுறது, அது எல்லாமே என்னுடைய வியூஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளால் நிறையா கண்டென்ட்ஸ் தொடர்ந்து கொடுக்க முடியும். ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீரியாடிக் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எப்படி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சுமே வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அந்த ஆட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது ஏ ஆட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எந்த சேஞ்சுமே இல்லை, திரும்பியும் அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்னே நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படின்னா இட் இஸ் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் வித் பீரியட் ஏ. சரிதானா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ f of x plus 2 pi equal to cos x plus 2 pi. cos x plus 2 pi cos theta 2 pi plus theta சேஞ்ச் ஆகாது, அதே cos x தான் இருக்கும். இந்த trigonometrical values ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த இது ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு அதிகம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் கீழே உள்ள லிங்க்ல போய் இந்த வீடியோ பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ் 2 பை ப்ளஸ் தீட்டா சிக்வல் டு என்னது தான், காஸ் தீட்டா தான், அது எப்படி அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பேன், அதை போய் பாருங்கள். இதே மாதிரி நான் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்வல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சைனும் அதே மாதிரி 2 பை ஆட் பண்ணும்போது சைன்லையும் நம்மளுக்கு என்ன செய்யாது, சேஞ்சஸ் வராது. அப்போ sin x plus 2 pi is equal to நம்மளுக்கு என்னதான் வரும், sin x தான் வரும். Therefore sin x is a periodic function with period 2 pi. Cos x is a periodic function with period 2 pi. இப்போ f of x is equal to tan x அப்படின்னு எடுத்துட்டோம்னா tan எப்போ மாறாம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan x plus pi equal to என்னது தான், tan x தான். சரியா? equal to tan x. அப்போ f of x. So tan x is a periodic function with period pi. சரிதானா? ஸோ இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் L of f of x equal to 1 by 1 minus e power minus as integral 0 to a e power minus st into f of t dt. So this is the Laplace transform of a periodic function with period என்னது a. சரியா? with period a. இதில் period என்ன இருக்கோ அதை வச்சுட்டு தான் இந்த ஃபார்முலா 1 by e power minus as integral 0 to a e power minus st into f of t dt. இதில் ஃபங்க்ஷன் பார்த்த உடனே இது 0 to b, b to 2b. இது mod 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 0 to b, b to 2b, 0 to pi by omega, pi by omega to 2 pi by omega அப்படின்னாலே it is a periodic function with in the number. Here f of t is a periodic function with period 2b. Here f of t is a periodic function with period 2 pi by w. Here it is 2b. சரியா? இப்போ இந்த ஃபார்முலால நம்ம நேரடியாகவே என்ன செய்திடலாம், போட்டுடலாம். e power 1 minus e power minus as. a எவ்வளவு, 2b. as integral 0 to 2b.
0 to 2b e power minus st f of t dt. அப்ப இதுல ஃபங்க்ஷன் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க 0 to b b to 2b. அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் என்ன செஞ்சுக்கணும் 0 e power minus st 0 to not a it is b sorry 0 to b e power minus st 0 to b ல இந்த ஃபங்க்ஷன் என்னது 1 dt f of t dt. அடுத்தது plus integral b to 2b b to 2b ல இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு -1 so e power minus st into -1 dt. இனிமே இன்டகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இதுக்கு பிறகு கிளரிக்கல் ஒர்க் தான். -2bs e power 2b e power minus st க்கு இன்டகிரேஷன் என்னது e power minus st by minus s லிமிட் என்ன 0 to b. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு minus integral e power minus st by minus s லிமிட் என்ன b to 2b சரியா. இப்ப லிமிட் அப்ளை பண்ணுவோம் 1 by 1 minus e power minus 2bs e power என்னது minus bs by minus s. அப்ப minus e power minus bs by s லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஒரு 0 வரும் சாரி ஒரு மைனஸ் வரும். அப்ப இந்த மைனஸ் அந்த மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் e power 0 by s. இங்க ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம இத பிளஸ்னு போட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப் ஸ்கிப் அடுத்த ஸ்டெப்ல போட்டு எழுதிக்கோங்க by s. இங்க லிமிட் என்னது e power b to 2b அப்ப பிளஸ் e power minus 2bs minus e power minus bs by s சரியா. minus e power minus bs by s. இப்போ என்ன வருதுன்னு பாருங்க ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் வந்துரும். so l of f of t is equal to l of f of t equal to இது e power 0 வந்து 1 இங்க ஒரு மைனஸ் e power minus bs இருக்கு இங்க ஒரு மைனஸ் e power minus bs இருக்கு. இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 minus e power minus 2 e power minus bs plus e power minus 2bs by s into 1 minus e power minus 2bs 1 minus e power என்னது minus 2bs. இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 minus e power minus bs the whole square a minus b the whole square ஃபார்ம்ல இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னது 1 plus e power minus 2bs minus 2 e power minus bs சரியா. a square plus b square minus 2ab b square e power minus bs the whole square என்ன வந்துரும் e power minus 2bs னு வரும். அப்ப 1 plus e power minus 2bs minus 2 e power minus bs. அப்ப இது என்ன வருதுன்னு பாருங்க 1 minus e power minus bs the whole square by இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ளத 1 square minus e power minus bs the whole square அதாவது a square minus b square னு நான் எழுதியிருக்கேன். கீழே உள்ள டேர்மை மேல உள்ள டேர்மை a minus b the whole square னு எழுதியிருக்கேன். கீழே உள்ள டேர்மை நான் என்ன செஞ்சிருக்கேன் a square minus b square னு எழுதியிருக்கேன். அப்ப கீழே இது என்ன ஆயிரும் a plus b into a minus b னு வருமா. அப்போ 1 minus e power minus bs the whole square by இது என்னது a square minus b square க்கு ஃபார்முலா வந்து a square minus b square equal to a plus b into a minus b. இதுல a என்னது 1 b என்னது e power minus bs. அப்போ 1 plus e power minus bs into 1 minus ஒரு s இருக்கத விட்டுட்டோம் இன்னொரு s இருக்கு 1 minus e power minus bs. அப்ப இதுல ஒரு 1 minus e power minus bs கேன்சல் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minus e power minus bs by 1 plus e power minus bs into ஒரு s. சரிதானா. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிக்கலாம். இதுக்கும் மேலேயும் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணணும்னு பாருங்க. இதுக்கு மேலே இது சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். இதை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1 minus e power minus bs by 2 into e power minus bs by 2. 1 half எழுதியிருக்கேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, இந்த டேர்ம் வரும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் 1 plus e power minus bs by 2 into e power minus bs by 2 ன்னு எழுதியிருக்கேன். சரியா? one minus e power minus bs by 2, 1 plus e power minus bs by 2. ஒரு e power minus bs by 2 நம்ம அவுட் சைடில் எடுத்தோம்னா ஒரு e power minus bs by 2 e power minus bs by 2 அவுட் சைடில் எடுக்கிறோம். அப்போ இதில் இருக்கு, இதில் இல்லை இல்லையா? அப்போ இதில் இல்லாத டைமில் நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். அப்போ e power minus bs by 2 by இங்க என்ன இருக்கு? இங்க வந்து இந்த டேர்ம் எடுத்திருக்கோம். அப்ப இங்க இல்ல அந்த டேர்ம். அப்போ 1 by e power minus bs by 2 minus e power minus bs by 2. அதே மாதிரி கீழையும் s into e power minus bs by 2 நான் அவுட் சைடில் எடுக்கிறேன். எடுத்தேன்னா இங்க அந்த டேர்ம் இல்ல. அப்ப அந்த டேர்மால டிவைட் பண்ணணும். e power minus bs by 2 plus e power minus bs by 2 equal to இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ இது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது நியூமரேட்டருக்கு போனா நம்மளுக்கு என்ன செய்யும்? மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்ப e பவர் bs by 2 minus e பவர் minus bs by 2 by e பவர் bs by 2 plus e பவர் minus bs by 2. சரியா? இவ்வளவுதான் ஆன்சர். பை s இருக்கு, இந்த s விட்டுறக்கூடாது, எஸ் என்ன செய்திடக்கூடாது. இதுல ஒரு டேர்ம் இப்போ 5 வெளியே எடுத்தோம். அந்த டேர்ம்ல 5 இல்லைன்னா 5ஆல டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் ஒரு டேர்ம் e பவர் மைனஸ் பிஎஸ் பை 2 இல்லை, நான் அந்த டேர்மால என்ன செஞ்சிருக்கேன்? டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுல tan hx is equal to tan hx equal to e power x plus e power x minus e power minus x by e power x plus e power minus x. இது எதுக்கான ஃபார்முலா? tan hx க்கான ஃபார்முலா. இப்போ x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? bs by 2. அப்ப இந்த 1 by s அப்படியே இருக்கும். இது tan h bs by 2. tan h bs by 2. பாருங்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆன்சர் இவ்வளவு குட்டியா அழகா ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன செய்யும்? ஜாலியாக இருக்கும். இது வந்து முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணணும், முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம என்ன செய்துக்கலாம்? வச்சுக்கலாம். சரியா? இல்லை நம்ம இந்த எஸ் பை 2 அவுட் சைடில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் பார்த்தீங்களா? அது பண்ண தெரியலை, அதுக்கு முந்தின ஸ்டெப்ல நிப்பாட்டணும்னால என்ன செய்யலாம்? நிப்பாட்டலாம், நம்மளுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைச்சிரும். அடுத்தது பாருங்க, இதே மாதிரி L of f of t is equal to L of f of t is equal to 1 by 1 minus e power minus as. இங்க நம்மளுக்கு பீரியட் எவ்வளவு? minus 2 pi by omega, minus 2 pi by omega integral 0 to 2 pi by omega e power minus st f of t dt, right? Equal to 1 by 1 minus e power minus 2 pi by omega. இதை நம்ம 0 to pi by omega, pi by omega to 2 pi by omega ரெண்டா பிரிக்கணும். அப்போ integral 0 to pi by omega e power minus st into f of t என்னது? sin omega t dt plus அடுத்தது pi by omega to 2 pi by omega அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிருச்சு? 0 ஆயிருச்சு. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல வேல்யூ கிடையாது. அப்ப 1 minus e power minus 2 pi by omega s, e power minus 2 pi by omega s. சரியா? e power minus st into sin omega t dt, sin omega t dt. sin omega t க்கு நம்மளுக்கு ஃபார்முலா இன்டெகிரல், இந்த ஃபார்முலா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். e power ax into sin bx dx equal to 1 by a square plus b square a sin bx minus b cos bx. சரியா? இதுல a எவ்வளவு? a வந்து எவ்வளவு? minus s. b எவ்வளவு? omega.
b எவ்வளவு ஒமேகா. சரியா? அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? e பவர் இதுல 1 இல்ல e பவர் ax by e பவர் ax by a square plus b square. அப்ப e பவர் minus st by s square plus omega square. சரியா? e பவர் minus st into s square plus omega square. இங்க என்ன வரும்? a sin bx. அப்ப minus s sin omega t minus b cos bx. b எவ்வளவு? ஒமேகா. அப்ப ஒமேகா cos omega t. லிமிட் என்ன? 0 to pi by omega. இப்ப லிமிட் அப்ளை பண்ணுவோமா? equal to 1 by 1 minus e power minus 2 pi s by omega. இப்ப அப்பர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா t க்கு என்ன போடணும்? pi by omega. அப்ப e பவர் minus pi s by omega. இங்க நம்மளுக்கு என்ன போடணும்? t க்கு pi by omega போடணும். அப்ப sin omega into pi by omega. sin minus s sin omega into pi by omega minus omega into cos pi by omega. சரியா? இது நான் என்ன செஞ்சிருக்கேன்? அப்பர் லிமிட் போட்டிருக்கேன். மைனஸ் லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் போடுறதுக்கு நம்ம என்ன போடணும்? s க்கு 0 போடணும். s க்கு என்ன செய்யணும்? சாரி t க்கு 0 போடணும். அப்போ e பவர் 0 1 அப்போ 1 by இங்க s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு இங்க 1 by s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு இங்க என்ன ஆயிடும்? இங்க என்ன ஆயிடும்? sin 0 0. இதுல cos 0 க்கு 1 வரும். அப்ப 0 மைனஸ் இங்க மைனஸ் போட்டுருக்கேன் ஒமேகா மைனஸ் ஒமேகா. இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது இதுல பிளஸ் மைனஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், அதான் விஷயம். அப்போ 1 by 1 minus e power minus 2 pi s by omega e power minus pi s by omega by s square plus omega square. சரியா? அப்பர் லிமிட்ல ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆயிடும். sin pi எவ்வளவு? 0. அப்ப இந்த சம் 0 ஆயிடும். இங்க ஒமேகா ஒமேகா கேன்சல் ஆயிடும். cos pi into omega. இந்த ஒமேகா இந்த ஒமேகா கேன்சல் ஆயிடும். cos pi எவ்வளவு? -1. ஏற்கனவே அங்க ஒரு மைனஸ் இருக்கு, இப்போ பிளஸ் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்னது? w அல்லது ஒமேகா. சரியா? அடுத்தது பிளஸ் பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். பிளஸ் ஒமேகா பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. என்ன ஆன்சர் வருது? 1 by 1 minus e power minus 2 pi s by omega into s square plus omega square. ரெண்டுலேயும் காமனா இருக்கா? s square plus omega square. இந்த ஒமேகாவும் காமனா இருக்கு. இப்போ மிச்சம் மேல என்ன இருக்கு? 1 plus e power minus 2 pi s by omega. 1 plus e power minus 2 pi s by omega. சரியா? அவ்வளவுதான் ஆன்சர். இதோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நிறுத்திக்கலாம். கீழே என்ன இருக்கு நம்மளுக்கு? மேல வந்து e பவர் மைனஸ் பை எஸ் பை ஒமேகா இருக்கு. 2 பை எஸ் இல்ல, e பவர் மைனஸ் பை எஸ் பை ஒமேகா இருக்கு. அப்படின்னா இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா? 1 omega equal to omega into 1 plus e power minus pi s by omega by இது வந்து என்னன்னா pi s by omega the whole square. இது என்னது? 1 square. அப்ப a square minus b square a plus b into a minus b வரும். அப்ப இது என்ன வரும்? 1 plus e power minus pi s by omega into 1 minus e power minus pi s by omega into s square plus omega square. சரியா? So this will get cancelled. அப்ப ஆன்சர் என்னது? omega by 1 minus e power minus pi s by omega into s square plus omega square. w னு சொல்லலாம், omega னு சொல்லலாம். ஆக்சுவலா இது omega தான். இப்ப ரீசன்ட் டேஸ்ல இத ww னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னா f of t is equal to t 0 less than t less than b. சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு இதுல நம்மளுக்கு பீரியட் எவ்வளவு 2 பை. இப்போ L of f of t க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 1 by 1 minus e power minus 2bs integral 0 to 2b value e power minus st f of t dt. சரியா? equal to 1 by 1 minus e power minus 2bs into integral 0 to b. 0 to b ல இந்த ஃபங்க்ஷன் என்னது t. சரியா? அப்போ t e power minus st dt. சரியா? பிளஸ் இந்த வேல்யூ வந்து ரெண்டு டேர்ம் கொண்டு பிளஸ் இன்டெகிரல் b to 2b ஃபங்க்ஷன் என்னது 2b minus t e power minus st dt. சரியா? e power minus st dt. இது வந்து இப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ணா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனி இன்டகிரலா கண்டுபிடிச்சு இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்ணா பண்ணிக்கோங்க. இதுல இன்டகிரலுக்கு ஃபார்முலா என்னன்னா u dv is equal to uv dash minus uv1 minus u dash v2 plus u double dash v3 etc. v1 ங்கிறது என்னன்னா இன்டகிரல் dv இதுக்கான இன்டகிரல் தான் v1. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதணும், செகண்ட் டேர்ம் இன்டகிரேட் பண்ணி எழுதணும். மைனஸ் போட்டு ஃபர்ஸ்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதணும், செகண்ட் டேர்மை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். தேர்ட் அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். ஆல்டர்னேட்டா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டே வரணும். அவ்வளவுதான். முதல்ல ஈக்குவல் டு 1 by 1 minus e power minus 2bs 1 minus e power minus 2bs. சரியா? e power minus 2bs. இங்க uv1 u என்னது t, u எவ்வளவு t. இதுக்கு இன்டகிரேஷன் e power minus st க்கு இன்டகிரேஷன் e power minus st by minus s minus u dash t க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1, t க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. இதுக்கு இன்டகிரேஷன், இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? திரும்ப இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணோம்னா மைனஸ் போட்டோமா மைனஸ் u dash t க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, இதுக்கு இன்டகிரேஷன் என்ன? e power minus st by திரும்ப ஒரு மைனஸ் s வரும், இங்க மைனஸ் s இருக்கு, அப்ப s ஸ்கொயர் சரிதானா? மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது எதுக்கான இன்டகிரேஷன்? இதுக்கான இன்டகிரேஷன். இதுக்கு லிமிட் என்ன? 0 to b. இதுக்கு லிமிட் எவ்வளவு? 0 to b. மைனஸ் பிளஸ் தான். பிளஸ் இதே மாதிரி இதை u, இது dv. சரியா? இதை 2b minus t இதை இன்டகிரேட் பண்ணுங்க. e power minus st by minus s minus u dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. minus 1 2b டிஃபரன்ஷியேஷன் 0 minus t க்கு டிஃபரன்ஷியேஷன் எவ்வளவு? minus 1 uv minus u dash v1. திரும்ப இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா e power minus st by s square. ஏற்கனவே மைனஸ் இருக்கு, இப்போ என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். b to 2b. சரியா? லிமிட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா அப்ளை பண்ணணும். இதுக்கு பிறகு ஏன் செய்யல அப்படின்னு கேட்பீங்க. ஏன் செய்யலைன்னா இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் -1க்கு டிஃபரன்ஷியேஷன் ஆயிரும், 0 ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. கான்ஸ்டன்ட் வர்றது வரைக்கும் செஞ்சா போதும். சரிதானா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது லிமிட் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா லிமிட் அப்ளை பண்ணணும். நான் லிமிட் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. கவனமா இருக்கணும். இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா மொத்த ப்ராப்ளமும் தப்பாயிடும். அப்போ 1 by 1 minus e power minus 2bs லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா இதா இருக்கு b
e minus e power minus bs by s. சரியா? அப்பர் லிமிட். இதுக்கு லோயர் லிமிட், இதுக்கு திரும்ப லோயர் லிமிட் போடணும். இதுக்கு e power minus bs by s square, e power minus bs by s square. அப்பர் லிமிட் போட்டிருக்கேன். மைனஸ் லோயர் லிமிட் போட போறேன். லோயர் லிமிட் போடும்போது இங்க டீக்கு 0 போடும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். சரியா? இதுல டீக்கு 0 போடும்போது e power 0 1. அப்போ 1 by s square minus 1 by மைனஸ் இங்க போட்டாச்சு. லோயர் லிமிட்டுக்கு தான் நான் இங்க என்ன செய்திருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். சரியா? இது எதுக்கான லிமிட்? 0 to b குள்ள லிமிட் போட்டாச்சு. அடுத்தது நான் இதுல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், லிமிட் என்னது b to 2b போட போறேன். லிமிட் என்ன போட போறேன், b to 2b. இங்க பாருங்க அப்பர் லிமிட் 2b minus 2b 0 ஆயிரும். சரியா? இதுல அப்பர் லிமிட் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் e power minus 2bs by s square, e power minus 2bs by s square. அப்பர் லிமிட் போட்டாச்சு. சரியா? இப்போ நான் மைனஸ் லோயர் லிமிட் போடுறேன் பாருங்க. அப்பர் லிமிட் போட்டாச்சு, லோயர் லிமிட். லோயர் லிமிட் நான் என்ன செய்யணும், b போடணும். 2b minus b, 2b minus b b. சரியா? e power minus bs by minus s, minus bs by minus s. இங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். இப்போ பிளஸ் e power minus bs by s square, e power minus bs by s square. கரெக்டாக போட்டிருக்கேனான்னு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு போட்டோன்னா நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும்னா சொல்லுவாங்க. இப்போ அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வருது, 1 by 1 minus e power. இதை ஏன் அழிக்காமல் வச்சுருக்கேன்னா மிஸ்டேக் ஏதாவது லிமிட் அப்ளை பண்ணதுல மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சரியா? என்ன வருது, எஸ் ஸ்கொயர் டேம் தனியாக எஸ் டேம் தனியாக எழுதலாம். எஸ் ஸ்கொயர் டேம் தனியாக எஸ் டேம் தனியாக எழுதணும்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கு எஸ், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பிஎஸ் வந்துருமா? அப்போ பி பை எஸ், இங்கே இ பவர் மைனஸ் 2b. அப்போ 2b பை எஸ்ன்னு வந்துடலாமா? 2b e power minus bs by s, 2b e power minus bs by s. மீதி எல்லாமே s டேமா? இல்லை ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும். ஆமாம், ஏதோ மிஸ்டேக் இருக்கு பாருங்க. இது ஓகே, 0 to b போட்டிருக்கேன். இது ஓகே. 2b போடும்போது கரெக்டு தானா? 2b பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரைட்டு, கரெக்டு தான். லோயர் லிமிட் வந்து மைனஸை வெளியே வச்சுருக்கேன். மைனஸ் b பை எஸ், இ பவர் மைனஸ் பிஎஸ் பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். கரெக்டு, ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது. லோயர் லிமிட் வந்து எஸ் இருக்கக்கூடிய டேர்ம் ஒரு 2 டேர்ம் 0 ஆகுது. இதில் லோயர் லிமிட் 0 ஆகுது, அதில் அப்பர் லிமிட் 0 ஆகுது. அதனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, எஸ் டேர்ம் வந்து கம்மியாக இருக்குது, எஸ் ஸ்கொயர் டேர்ம் நிறையா இருக்குது. எஸ் டேர்மில் இதில் வந்து 2 வராது, 0 ஆயிரும். இதில் வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுதா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. இங்கே அதே டேர்ம் மைனஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 டேர்மும் என்ன தான் செய்யும், கேன்சல் தான் ஆகுது. அப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது எஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ மொத்தமாக எஸ் ஸ்கொயரை கீழே போட்டுக்கலாம். எஸ் ஸ்கொயரை கீழே போட்டிங்கன்னா மேலே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் பிஎஸ் பை எஸ் ஸ்கொயர் 2 டேர்ம் இருக்கு. மைனஸ் இ பவர் மைனஸ் பிஎஸ் பை எஸ் ஸ்கொயர் 2 டேர்ம் இருக்கு. இதில் வந்து
இதில் மைனஸ் ஆஃப் -1/s² வரும். அதுக்காக தான் நான் அதை அழிக்காம வச்சுருந்தேன். இந்த ஒரு மைனஸ் இருக்கா, லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் வருமா, அந்த லோயர் லிமிட்டுக்குள்ள ஒரு -1/s². அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 1. சரியா, அதுக்காக தான் அதை அழிக்காம வச்சுருந்தேன். அடுத்தது இந்த இருக்கு +e⁻−2bs -2e⁻−bs. ஆல்மோஸ்ட் ஐ எம் ரைட். சரியா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல எப்படி சிம்பிளிஃபை பண்ணோமோ அதே சிம்பிளிஃபிகேஷன் தான். இதில் என்ன வருதுன்னு பாருங்க. 1 2bs 1 -e⁻−bs the whole square by 1 -e⁻−bs the whole square, இங்க 1 square into s² equal to 1 -e⁻−bs by 1 + e⁻−bs into 1 -e⁻−bs by s². இங்க ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு என்ன செய்துரும், கேன்சல் ஆயிடும். போன தடவை இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் போட்ட மாதிரி அதே ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா அங்கே 1/s tan bhs/2ன்னு வந்துச்சு. இங்கே 1/s² tan hbs/2ன்னு வரும். 1/s² tan hbs/2ன்னு வரும். 1/s² into tan hbs/2. அதே மெத்தட் தான் சிம்பிளிஃபிகேஷன். இந்த -bs என்ன செய்யணும், e⁻−bs/2 into e⁻−bs/2ன்னு எழுதணும். அப்போ இதையும் அதே மாதிரி எழுதினோம்னா ஒரு டேர்ம் நம்மளுக்கு என்ன செய்திரும், ஒரு அவுட் சைடில் ஒரு bs/2 எடுத்து கேன்சல் பண்ணி நம்ம இதே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்க. அதே இதை திரும்ப ஒர்க் பண்ணி நம்ம என்ன செய்திடலாம், 1/s² tan hbs/2ன்னு ஆன்சர் போட்டுடலாம். சரிதானா, இப்படி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2வை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க.